and warm welcome to everyone. First இன்னைக்கு நான் ஒரு குரல் வந்து போட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா, ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். அப்படின்னா என்ன பொருள்னா, நம்ம வந்து செய்யற செயலுக்கு ஏத்த காலத்தையும் இடத்தையும் அறிந்து செய்யும் போது எவ்வளவு பெரிய செயலையும் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். சோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இப்போ கிளாஸ்க்கு ஏஓ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு ஏத்த மாதிரியான காலம் இது. சோ இந்த காலத்தை வந்து யார் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா மீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ எல்லாருமே வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு இன்னைக்கு கிளாஸ் செஷனுக்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு செஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, சீட் லெஜிஸ்லேஷன் அண்ட் சீட் ஆக்ட் 1966. சீட் லெஜிஸ்லேஷன்னா என்ன, சீட் ஆக்ட்னா என்ன அப்படின்னா, சீட் லெஜிஸ்லேஷனுக்குள்ளாரதான் சீட் ஆக்ட். அதாவது சீட் ஆக்ட்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம், மெயினா வந்து நம்ம போன கிளாஸ்ல வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்தோம். அது மாதிரி வந்து ஆர்கனைசேஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம்னா ISTA நான் சொன்னேன், இன்டர்நேஷனல் லெவல்ல. சோ அந்த மாதிரி சீட் லெஜிஸ்லேஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீட் ஆக்ட். அந்த இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1966ல கொண்டு வந்தாங்க. அதை பத்தி இன்னைக்கு ஃபர்தரா வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சீட் லெஜிஸ்லேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷன்னா என்னன்னா, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து கரெக்டா ரெகுலரா நடக்கணும் அப்படின்னா, அந்த ஆக்டிவிட்டிஸ நம்ம வந்து ரெகுலரா குவாலிட்டியா நடக்கணும் அப்படின்னா, அந்த ஆக்டிவிட்டிஸ கைட் பண்றதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். அததான் வந்து நம்ம லெஜிஸ்லேஷன்னு சொல்லுவோம். யாராவது அந்த நம்ம இப்போ ஒரு ரெகுலரா வந்து இந்த மாதிரிதான் நம்ம ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்றதை விட்டு மீறினாங்கன்னா, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரது, பெனாலிட்டிஸ் லே அவுட் பண்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவோம். நார்மலா லெஜிஸ்லேஷன்னா இதுதான் மீனிங். இதே சீட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா, சீடு வந்து குவாலிட்டியான சீடை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான கமிட்டிஸ், என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருந்தா ஈஸியா வந்து நம்ம குவாலிட்டி ரெகுலேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த லெஜிஸ்லேஷன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்காக என்ன பர்பஸ்ன்னு பார்த்துட்டோம். சீட் லெஜிஸ்லேஷனை ரெண்டா கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஒன்னு வந்து சாங்ஷனிங் லெஜிஸ்லேஷன், இன்னொன்னு வந்து கண்ட்ரோல் ஆர் ரெகுலேட்டரி லெஜிஸ்லேஷன். சாங்ஷனிங் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குவாலிட்டியான சீடை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் போடணும், அப்படி அந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஒரு சீட் சர்டிபிகேஷன் ஏஜென்சி இருந்தாதான் அவங்க வந்து நம்ம பண்ற ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற சீட் வந்து நல்ல குவாலிட்டியான சீடா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன, இப்போ ஒரு சீட் இருக்குன்னா அது வந்து நோட்டிஃபைடு வெரைட்டியா இருந்தாதான் அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சீடுக்கு தேவையான மினிமம் லிமிட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணாதான் சர்டிபிகேஷன் ஏஜென்சி வந்து சர்டிபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் டீல் பண்றதுதான் இந்த ரெகுலேட்டரி லெஜிஸ்லேஷனோட வேலை. ரெகுலேட்டரினா என்னன்னா, குவாலிட்டி சீடை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வர்றதுதான் வந்து ரெகுலேட்டரி லெஜிஸ்லேஷன்ஸ். நெக்ஸ்ட் சாங்ஷனிங் லெஜிஸ்லேஷன். ஓகே, இப்ப நம்ம இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான லிமிட்ல வந்து சீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அப்புறம் வந்து நோட்டிஃபைட் வெரைட்டியை தான் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அதை வந்து யார் சொல்லணும், ஒரு அத்தாரிட்டி வந்து அதுக்கு வந்து ப்ரூஃப் கொடுக்கணும்ல, அதுதான் சாங்ஷனிங் லெஜிஸ்லேஷன். இப்ப ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஷனிங்னா நம்ம பண்ணிருக்க ப்ராடக்ட், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்க சீட் ப்ராடியூஸ் வந்து கரெக்டா இருக்கா, பிரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுக்கிற அத்தாரிட்டி எல்லாமே, எந்தெந்த அத்தாரிட்டி எல்லாம் அதுல இன்வால்வ் ஆகுதோ அதெல்லாம் சாங்ஷனிங் லெஜிஸ்லேஷன் கீழே வரும். கண்ட்ரோல் ஆர் ரெகுலேட்டரி லெஜிஸ்லேஷன்னா இவங்க இந்த என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்றது எல்லாமே ரெகுலேட்டரி லெஜிஸ்லேஷன்ஸ்ல வரும். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் லெஜிஸ்லேஷனுக்குள்ளார போயிடலாம்.
இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறது இதுதான். சீட் ஆக்ட் 1966, சீட் ரூல்ஸ் 1968, சீட் கண்ட்ரோல் ஆர்டர் 1983, எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் 1955, பிளான்ட் ஃப்ரூட் அண்ட் சீட் ஆர்டர் 1989, நியூ பாலிசி ஆன் சீட் டெவலப்மெண்ட் 1988, எக்ஸிம் பாலிசி 2009-13, நியூ சீட் பாலிசி 2002, சீட் பில் 2004. இது வந்து நீங்க இந்த இதெல்லாமே கரெக்ட்டா படிச்சுக்கிட்டாலே போதும். இயர்லாம் வந்து கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இ இந்த அவுட்லைன்ல குடுத்திருக்கிறத நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும். இதுக்கு மேல வந்து சீட் ஆக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சீட் ஆக்ட்ட வந்து நான் உங்களுக்கு பிரீஃபா எலாபரேட்டா சொல்றேன். அத வந்து நம்ம பார்த்துக்கலாம். மத்ததையும் நான் எலாபரேட் பண்ணியிருக்கேன். இதுல இல்லாத என்ன எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்து நீங்க ச இதுல எக்கனாமிக்ஸ்ல படிச்சதே தான் இங்கேயும் வரும். அதுவும் எக்ஸிம் பாலிசி மட்டும் நான் பிரீஃப் அவுட் பண்ணல. ஏன் இந்த இயர் குடுத்துருக்கேன்னா, இயர்லாம் மெமரைஸ் பண்ணும்போது இதையும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் குடுத்தேன். இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டாலோ, இல்ல சார்ட் மாரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலோ ஓகே தான். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சீட் ஆக்ட் வந்து போலாம். சீட் ஆக்ட் 1966. இது வந்து எந்த இயர்ல வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, 1966ல வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இது எனாக்ட்னா என்ன? இம்ப்ளிமெண்ட் என்ன அப்டின்னா, நம்ம வந்து இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணத நம்ம வந்து ஃபோர்ஸா கொண்டு வரணும். இப்ப எப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு 2 இயர்ஸா வந்து என்னென்ன லாஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா கேம் இன்டூ ஃபோர்ஸ் 1950 நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி இந்த சீட் ஆக்ட்க்கு ரூல்ஸ் எப்ப வந்து ஃப்ரேம் பண்ணாங்க, அத இம்ப்ளிமெண்ட் பண்ண வருஷம் என்ன? அப்படிங்கிறத பார்த்துக்கணும் கரெக்ட்டா. அதுக்கப்புறமா வந்து இந்த சீட் ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் த சீட வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சீட் ஆக்ட். எல்லாமே சீடோட குவாலிட்டிய என்ஹான்ஸ் பண்ணணும். ஏதோ ஒரு மெத்தடாலஜி வச்சு. அப்ப ஒரு ஆக்ட் வந்து நம்ம போட்டா தான், அதுக்கு பயந்துட்டு எல்லாருமே வந்து கரெக்ட்டான குவாலிட்டியான லெவல்ல சீட் வந்து புரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான். அப்புறம் மினிமம் சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் வந்து புரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன மினிமம் சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்னா, இப்போ ஒரு சீட் வந்து புரொடியூஸ் பண்றாங்கன்னா, அதுல ஜெனடிக் பியூரிட்டி இவ்வளோ பெர்சன்டேஜ். இப்ப பிரீடர் சீட், ஆ ஃபவுண்டேஷன் சீட், சர்டிஃபைட் சீட்ன்னு படிச்சிருப்போம். அதுல இவ்வளோ ஜெனடிக் பியூரிட்டி, பிசிக்கல் பியூரிட்டின்னு படிச்சிருப்பீங்க. அந்த அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் இது கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்கணும். ஜெனடிக் பியூரிட்டி இவ்வளோனா இவ்வளோ தான் இருக்கணும். பிசிக்கல் பியூரிட்டினா அது. அப்புறம் ஓடிவி மாய்ஸ்சர் கன்டென்ட் இவ்வளோ இருக்கும்னா இவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வந்து சொல்றதுதான் இந்த மினிமம் சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்டோட வேலை. இங்க வந்து சர்டிஃபிகேஷன் வந்து வாலண்டரி. வேணா பண்ணிக்கலாம் இல்லைன்னா இல்ல. ஆனா லேபிளிங் வந்து கம்பல்சரியா பண்ணணும். அது என்ன லேபிள் சர்டிஃபிகேட்டுங்கிறது வேற, லேபிள்ங்கிறது வேற. சர்டிஃபிகேட்டுங்கிறது நம்ம அந்த சீடுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட், அந்த பிரீடர் சீட், ஃபவுண்டேஷன் சீட் அந்த மாதிரி கொடுக்கறது. லேபிளிங் அப்படின்னா, அந்த லேபிள்ல தான் என்ன இருக்கும்னா, அந்த ப்ராடியூஸ்க்கான ஃபுல் டீட்டெயிலும் வந்து அதுல நோட் பண்ணியிருப்பாங்க. அததான் நம்ம வந்து லேபிளிங்ன்னு சொல்றோம். இந்த ஆக்ட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல யார் யாரெல்லாம் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்டோட ஆக்டிவிட்டீஸும் இருக்கு, ஸ்டேட் கவர்ன்மெண்டோட ஆக்டிவிட்டீஸும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுல மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராவது இந்த ஆக்ட்ட வந்து ஆ அந்த ஆக்ட்ட மீறி நடந்தாங்கன்னா, அவங்களுக்கு பெனால்டி குடுக்கறது. இதெல்லாம் தான் இதோட ஆம் மெயின் கிரைட்டீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். நான் இதுல வந்து நெறைய இருக்கும். நான் எல்லாத்துலயுமே வந்து மெயின் கிரைட்டீரியா அண்ட் இயர்ஸ் ஏதாவது அந்த குடுத்திருக்க இயர்ஸ் ஏதாவது இருந்தா, அத தான் நான் போட்டிருக்கேன். இத மட்டும் நீங்க படிச்சாலே போதும். இந்த பிபிடிய நீங்க நல்லா தரவு பண்ணிக்கிட்டா போதும். அது இல்லாம நீங்க மெட்டீரியல்ஸ் குடுத்திருப்பாங்க சாரு. அந்த மெட்டீரியல்ல புக் மெட்டீரியல் சொல்றேன். அந்த மெட்டீரியல்ல இருக்கிறதையும் நீங்க பார்த்துக்கலாம். அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாரி, த கன்வென்ஷன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் அது மாரி எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுல வெறும் இயர்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் நான் போன கிளாஸ்லயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால இந்த கிளாஸ்லயும் வேணான்னு விட்டாச்சு. நீங்க அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து பிரீஃபா படிச்சுக்கணும். ஓகேவா? பிரீஃப்னா இப்போ எந்த இயர்ல இப்போ ஒரு ஆக்ட் எடுத்துக்கிட்டோம்னா, எந்த இயர்ல வந்துச்சு? எந்த இயர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதோட மேஜரான ஆக்டிவிட்டீஸ் என்ன? எதுக்காக கொண்டு வந்தாங்க? இதுல இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேஷன் இஸ் வாலண்டரி, லேபிளிங் இஸ் கம்பல்சரிங்கிறது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அப்புறம் மினிமம் சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் வந்து 1971ல கொண்டு வந்தாங்க. இதெல்லாம்.
மத்தபடி ஆக்ட்னாலே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் 2மே இன்வால்வ் ஆயிருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆக்ட் எதுக்கு வருது? அஃபென்ஸ வந்து இது பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி நாம படிச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஆ செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். செக்ஷன்ஸ் என்னென்னன்னா, ஒரு 25 செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அது என்னென்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் நம்பர் 1. இந்த 25 செக்ஷன்ஸும் நாங்க படிக்கணுமா அப்படின்னு கேட்டா, ஆமா படிக்கணும். எப்படி வந்து நம்ம சீட் ஆக்ட்ல ஒரு இஸ்தானா இதெல்லாம் ப்ரொசீஜர்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி வந்து சீட் ஆக்ட்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு, அதுவும் ஆர்டர் மாறாம படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப டெப்த்தா அதாவது வந்து இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணணும்னா, அது எந்த செக்ஷன்ல வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காண்டி வந்து அவங்க கேட்பாங்க. எந்த செக்ஷன் வந்து இந்த சென்ட்ரல் சீட் கமிட்டிய பத்தி டீல் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி. நான் கொஸ்டின்ஸ் வந்து எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம செக்ஷன்ஸ்குள்ளார போயிடலாம். செக்ஷன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மென்ட். இதுல நான் வெறும் செக்ஷனோட டைட்டில்ஸ் தான் குடுத்திருக்கேன். இந்த டைட்டில்ஸ மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டாலே போதுமானது. இது கூட வந்து நான் இதுக்குள்ளார என்ன இருக்குங்கிறத ஒரு ஷார்ட்டா ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மென்ட் அப்டின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீட் ஆக்ட் எந்தெந்த ஸ்டேட்டுக்குலாம் பாசிபிள். இப்போ வந்து நம்ம போடுற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷனே எடுத்துக்குவோம். அப்படி எடுக்கும்போது நம்ம என்னன்னா, இப்போ ஃப்ரேம் பண்ற ரூல்ஸ் எல்லாமே வந்து யார் யாருக்கு பாசிபிள், எந்தெந்த ஸ்டேட்டுக்கு பாசிபிள், இந்தியாக்குள்ளார யார் யாரெல்லாம் இதுல எலிஜிபிளா இருப்பாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி. இது ஹோல் ஆஃப் இந்தியா தான். சீட் ஆக்ட்ங்கிறது எல்லாத்துக்குமே. அப்புறம் எந்த டேட்ல கமெண்ட்ஸ் பண்ணாங்க. அத பத்தி டீல் பண்றது தான் செக்ஷன் 1. செக்ஷன் 2ங்கிறது சீடோட டெஃபினிஷன்ஸ். டெஃபினிஷன்னா இதுல இன்வால்வ் ஆகுற கேரக்டர்ஸோட டெர்ம் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெர்ம்ஸ். அதுல இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ பத்தி சொல்றது. இதுல என்ன மேஜரா இன்வால்வ் ஆகுது? சீட். ஒரு சீடுனா என்ன? சீட்னா வந்து ப்ராபகேட்டிங் மெட்டீரியலையும் சேர்த்து தான் நம்ம சீடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து சொல்ற டெஃபினிஷன்ஸ். அப்புறம் வெரைட்டினா என்ன? அத பத்தி டெஃபினிஷன் குடுத்திருப்பாங்க. இதுதான் இந்த டெஃபினிஷன் செக்ஷன் இருக்கும். அடுத்து செக்ஷன் 3 சென்ட்ரல் சீட் கமாடிட்டி. சென்ட்ரல் சீட் கமிட்டி. அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துருச்சுனாலே, அந்த இஷ்யூவ சால்வ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் மாரி இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு சீட்ல வந்து குவாலிட்டியான சீடு வந்து ப்ரொடியூஸ் ஆகலங்கிறது தான் மேஜர் இஷ்யூவா இருந்திருக்கும். சோ அத சால்வ் பண்ணணும்னா, இப்போ ஒரு கமிட்டி மாரி ஃபார்ம் பண்ணி, அந்த இஷ்யூவ சால்வ் பண்றதுக்கு என்ன என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆ அ ஒரு கமிட்டியோட வேலை. சோ அது மாதிரி ஃபார்ம் பண்ணது தான் சென்ட்ரல் சீட் கமிட்டி. இந்த சென்ட்ரல் சீட் கமிட்டி ஃபுல்லாவே வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கீழ தான் இருக்கும். சென்ட்ரல் சீட் கமிட்டில வந்து ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேத்தையும் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான். அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒவ்வொரு பெர்சன்ஸ் வந்து இருப்பாங்க. அ எத்தன ஸ்டேட் இருக்கோ, அத்தன ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த சென்ட்ரல் சீட் கமிட்டில. அவ்வளவுதான். இவங்களோட டியூரேஷன், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதாவது டியூரேஷன்னா என்ன? ஆஃபீஸ். அவங்க வந்து எத்தன வருஷம் வந்து அந்த இதுல இருப்பாங்க அப்படின்னா 2 இயர்ஸ். ஒருத்தர் இருந்தவங்களே திரும்பி இருக்கலாமா? அப்படின்னா இருக்கலாம். ரீநாமினேஷன் பண்ணி செலக்ட் ஆகி இருக்கலாம். அடுத்து வந்து சென்ட்ரல் சீட் லெபார்டரி அண்ட் ஸ்டேட் சீட் லெபார்டரி. செக்ஷன் நம்பர் 4. இதுல என்னன்னா, டெஸ்டிங்லாம் பண்ணணும் இல்லையா? அதுக்காக லெபார்டரி எஸ்டாப்ளிஷ்மென்ட் வந்து பண்றது. சென்ட்ரல் சீட் லெபார்டரி. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு சென்ட்ரல் சீட் லெபார்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஏற்கனவே இருக்க சீட் டெஸ்டிங் லெபார்டரிய சென்ட்ரல் சீட் லெபார்டரியா அனௌன்ஸ் பண்ணிக்கிறதுக்கான இது. அதே தான் இங்கேயும் ஸ்டேட்லயும் பண்ணுவாங்க. புதுசா எஸ்டாப்ளிஷும் பண்ணிக்கலாம். இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டேட் சீட் லெபார்டரியும் நம்ம வந்து ஆ அ மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து செக்ஷன் நம்பர் 5. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்டிஃபிகேஷன் பண்ண வெரைட்டீஸ மட்டும் தான் சர்டிஃபிகேஷன்க்கு எடுத்துட்டு போவாங்க. அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத பார்க்கலாம். செக்ஷன் நம்பர் 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் நம்பர் 5. திரும்பி திரும்பி சொல்றேன். நோட்டிஃபிகேஷன்னு கேட்டாங்கனாலே செக்ஷன் 5 மறந்துறக்கூடாது. அடுத்து இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கைண்ட் அண்ட் வெரைட்டீஸ் நம்ம வந்து நியூவா ப்ரொடியூஸ் பண்றதையும் வந்து ஒரு கெசெட்ல வந்து நம்மளுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நியூ வெரைட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த நோட்டிஃபைடு பண்ண அந்த கெசெட்ல இருக்கக்கூடிய
வெரைட்டிஸ் அண்ட் கைண்ட்ஸ மட்டும் தான் என்னதுன்னா லயபிள் ஃபார் சர்டிஃபிகேஷன். சர்டிஃபிகேஷன் ஆஃபீசர் வந்து இந்த வெரைட்டி வந்து இந்த இதுல நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது கெசெட்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வெரைட்டி இருக்கு அப்படின்னா மட்டும் தான் சர்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர்க்குள்ளார போவாங்க. அதுதான் செக்ஷன் நம்பர் 5. அடுத்து செக்ஷன் நம்பர் 6 பவர் டு ஸ்பெசிஃபை மினிமம் லிமிட் ஆஃப் ஜெர்மினேஷன் அண்ட் பியூரிட்டி. அப்படின்னா என்னன்னா இந்த ஒரு வந்து சீட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளோ ஜெர்மினேஷன் பெர்சன்டேஜ் இருக்கணும். இப்ப மினிமம் பேடினா 80% அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அது அந்த கிரைட்டீரியாஸ் இப்ப இந்த சீட்னா பல்சஸ்னா இவ்வளோ இருக்கணும், சீரியல்ஸ்னா இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸ்டாண்டர்ட்லாம். அந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கான பவரை கொடுக்கறது இதுதான். இந்த செக்ஷன் 6 கீழ தான் பண்ணுவாங்க. அடுத்து செக்ஷன் நம்பர் 7 ரெகுலேஷன் ஆஃப் சேல் ஆஃப் சீட் ஆஃப் நோட்டிஃபை கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ். அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து ஒருத்தங்க யாராவது சீடை வந்து செல் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க செல் பண்ணக்கூடிய சீட்ல வந்து மினிமம் பிரிஸ்கிரைப்டு லிமிட் நம்ம படிச்சோம் இல்லையா 6th அந்த லிமிட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய சீடை தான் இவங்க வந்து சீடுன்னு வந்து செல் பண்றதுக்கான அத்தாரிட்டியை கொடுக்கும். அதே மாதிரி அந்த செல் பண்ணக்கூடிய சீடோட கண்டெய்னர்ஸ், அதாவது அந்த கண்டெய்னர்ஸ் மேல லேபிளிங் வந்து பண்ணியிருக்கணும். அது வந்து நெசசரி அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் நம்பர் 7. நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 8 சர்டிபிகேஷன் ஏஜென்சி. ஸ்டேட் லெவல்ல வந்து சர்டிபிகேஷன் ஏஜென்சியை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றதுதான் இந்த சர்டிபிகேஷன் ஏஜென்சியோட வேலை. நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 9 கிராண்ட் ஆஃப் சர்டிபிகேட் பை சர்டிபிகேஷன் ஏஜென்சி. அப்படின்னா எனி பர்சன், யாராவது எந்த பர்சனாவது செல்லிங்ல வந்து இது பண்ணும்போது சீடை வந்து செல் பண்ணும்போது அதுக்கு தேவையான கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம சீட் டெஸ்டிங் பண்ணி அதுல வந்து சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. கரெக்ட் தான், இந்த சீடு வந்து எல்லா பிரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸையும் மீட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. யார் கொடுப்பாங்க அப்படின்னா சர்டிபிகேஷன் ஏஜென்சி வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி வந்து எங்களோட சீடை வந்து டெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிவகேஷன் ஆஃப் சர்டிபிகேட். ரிவகேஷன்னா என்னன்னா நம்ம வந்து திரும்பி வாங்கிக்கிறது கொடுத்த சர்டிபிகேட். அது எப்பன்னா ஏதாவது மிஸ்ரெப்ரசன்டேஷன், நம்ம வந்து சர்டிபிகேட் இஷ்யூங் அப்ப அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதுக்கு தேவையான டேட்டாஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம் இல்லையா? அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஃபோர்ஜரி மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இப்ப சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்த சர்டிபிகேட்டையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படிங்கறத டீல் பண்றதுதான் இந்த செக்ஷன் 10. செக்ஷன் 11 வந்து அப்பீல். அப்பீல்னா நம்ம வந்து மேல்முறையீடு, அதுதான் அந்த மீனிங் தான் இந்த அப்பீலும். அதாவது என்னன்னா நம்ம வந்து இப்ப அந்த பர்சனுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சனா இல்ல இந்த அத்தாரிட்டி எடுத்த ஒரு டெசிஷன், யாரு வந்து இந்த செல் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சனா இல்ல அப்படின்னா அத வந்து திரும்பி வந்து அவங்க வந்து கோர்ட்ல போய் வந்து ஒரு 30 டேஸ் அவங்களுக்கு அந்த டெசிஷன் வந்ததுல இருந்து சர்டிபிகேட் வந்து கேன்சல் பண்றோம் அப்படிங்கிற டெசிஷன் வந்ததுல இருந்து 30 டேஸ்க்குள்ளார அவங்க திரும்பியும் வந்து அப்பீல் பண்ணி அவங்களோட ரைட்ஸை வந்து வாங்கிக்கலாம். அப்படிங்கிறத டீல் பண்றதுதான் செக்ஷன் நம்பர் 11. செக்ஷன் நம்பர் 12 வந்து சீட் அனலிஸ்ட். சீட் அனலிஸ்ட் அப்படின்னா என்னன்னா இந்த குடுக்கிற நம்ம சாம்பிள் வந்து நல்ல அதாவது நம்மளோட பிரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணியிருக்கா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக சீட் இன்ஸ்பெக்டர் எடுத்து அனலிஸ்ட் கிட்ட அனுப்புவாங்க. இவங்களோட வேலை என்னன்னா அதை அனலைஸ் பண்ணி சொல்றது அந்த பிரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க சீட் அனலிஸ்ட் இந்த செக்ஷன்ல என்னன்னா சீட் அனலிஸ்ட்னா யாரு, அவங்க எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷனா இருந்தா அவங்கள வந்து சீட் அனலிஸ்டா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் செக்ஷன் 12. நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 13 சீட் இன்ஸ்பெக்டர். சீட் இன்ஸ்பெக்டர்னா யாருன்னு பார்த்தோம்னா அவங்க தான் வந்து அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? இப்போ வந்து எந்த சீட் ஷாப்ல போய் வேணாலும் அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு, இந்த இதுல வந்து இங்க விற்கிற சீட் எல்லாம் வந்து குவாலிட்டியான சீடா இல்லையா அப்படின்னு பாக்குறாங்கன்னா அந்த சீட் அவரு வந்து போய் அந்த ஷாப்ல போய் இந்த சீடை வந்து சாம்பிளிங் எடுத்துட்டு வருவாரு. சாம்பிளிங் எடுத்துட்டு சாம்பிளிங் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் சீட் இன்ஸ்பெக்டர்னா அவருதான்.
அவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷனா இருந்தா அவர வந்து சீட் இன்ஸ்பெக்டரா அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி டீல் பண்றது செக்ஷன் நம்பர் 13. செக்ஷன் நம்பர் 14 அப்படின்னா பவர் ஆஃப் சீட் இன்ஸ்பெக்டர். சீட் இன்ஸ்பெக்டரோட பவர்ஸ் என்னென்ன நான் தான் சொன்னேன் இல்லையா? சாம்பிள் வந்து எடுக்கிறது. எந்த ஷாப்ல வேணாலும், எந்த டைம்ல வேணாலும் போய் அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கும். அவங்க போய் சொல்லி, இந்த மாரி வந்து நாங்க இத டெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்கள வந்து யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தான் வந்து அப்புறம் அவங்க வந்து எந்த டைம்ல வேணாலும் அந்த சீட் ஷாப்போட ரெஜிஸ்டர், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றாங்களா அப்படின்றத எக்ஸாமைன் பண்ணலாம். இதெல்லாம் தான் இவரோட பவர்ஸ் அப்படின்னு சொல்றது செக்ஷன் நம்பர் 14. செக்ஷன் நம்பர் 15 அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்றது. ஃபாலோட் பை த சீட் இன்ஸ்பெக்டர். என்னென்ன ப்ரொசீஜர்னா, அவங்க போய் சீட்ல வந்து நம்ம வந்து இப்போ உங்களோட சீட வந்து நாங்க செக் பண்ணோம் அப்படின்னு சாம்பிள் எடுக்குறாங்கன்னா, அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு நோட்டீஸ் வந்து குடுக்கணும். இந்த மாரி ரிட்டன் ஃபார்ம்ல வந்து நோட்டீஸ் எழுதி, அந்த சீடு செல் பண்றாங்க இல்லையா? அந்த பெர்சன் கிட்ட வந்து குடுத்துறணும். அப்புறம் 3 சாம்பிள் தான் எடுக்கணும். ஒரு சாம்பிள் வந்து 3 ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. அதுல ஒரு சாம்பிள் வந்து அ சீட் அனலைசிஸ்க்காக அனுப்பிருவாங்க. இன்னொரு சாம்பிள் வந்து அந்த யாரோட கடையில இருந்து எடுக்கிறோமோ அந்த பெர்சன் கிட்ட குடுத்துருவாங்க. இன்னொரு சாம்பிள் வந்து இவங்களே ரீட்டெயின் பண்ணிருவாங்க. ஒரு சிலர் வந்து எங்களுக்கு இந்த சாம்பிள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க இல்ல, இல்ல எங்களுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு யாராவது இது பண்ணாங்கன்னா, அத வந்து சீட் அனலிஸ்ட் கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீட் அனலிஸ்ட் கிட்ட நம்ம ஒரு சாம்பிள் வந்து சென்ட் பண்ணியிருப்போம். அந்த சாம்பிள 2ஆ டிவைட் பண்ணி, 1 எடுத்து தனியா வச்சுட்டு, இன்னொன்ல மட்டும் சீட் டெஸ்டிங் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ரிப்போர்ட் ஆஃப் சீட் அனலிஸ்ட் செக்ஷன் நம்பர் 16. அது என்ன சீட் அனலிஸ்ட் அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து அந்த டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு, அதுல என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இல்லையா? அந்த ரிப்போர்ட்ட வந்து அனுப்புவாங்க. யார் யாருக்குன்னா, சீட் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு காப்பி அனுப்புவாங்க. இன்னொரு காப்பி வந்து சீட் அந்த செல் பண்ற யாரோட ஷாப்ல இருந்து நம்ம எடுத்தோமோ, அவங்களுக்கு அனுப்புவாங்க. இதுதான் அந்த வந்து ரிப்போர்ட் ஆஃப் சீட் அனலிஸ்ட். அடுத்து வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் நோட்டிஃபைட் கைண்ட் ஆர் வெரைட்டீஸ். அதாவது வந்து இது என்னன்னா, ஆ இப்ப வந்து நம்ம சீட வந்து இம்போர்ட்டோ, எக்ஸ்போர்ட்டோ பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு நம்ம ஏற்கனவே அந்த செல் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே மாரி தான். மினிமம் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தா மட்டும் தான் அத வந்து நம்ம என்ன பண்றது, இம்போர்ட்டோ, எக்ஸ்போர்ட்டா இருக்கணும். அதே மாரி கரெக்ட்டா லேபிளிங் ப்ரொசீஜர் கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். அதுதான். அடுத்து 18 ரெகக்னைசேஷன் ஆஃப் சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிஸ் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரீஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 19 பெனால்டி. பெனால்டினா எதுக்கு பெனால்டினா நம்மளுக்கு ஃபைன்னு தெரியும். ஏதாவது ஒரு அஃபென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா, அவங்க வந்து அதுக்கு தண்டனையா குடுக்குறது தான். இப்போ ஒரு சீட் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த சீட் ஷாப்ல வந்து நான் வந்து எடுக்கணும். எனக்கு அப்டின்னா அவங்க வந்து அலோவ் பண்ணல அப்டின்னா, அதுவும் ஒரு அஃபென்ஸ் தான். அப்ப அந்த அஃபென்ஸ்க்கு ஃபைன் வந்து ஃபர்ஸ்ட் போடுறாங்க. ஒரு ₹500 ஃபைன் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல அவரு திரும்பியும் அதே மாரி ஏற்கனவே ஒரு மாரி அந்த மாரி தப்பு பண்ணிட்டாரு. திரும்பியும் அதே மிஸ்டேக் பண்றாரு அப்டின்னா, அவருக்கு வந்து இம்ப்ரிசன்மென்ட் அதாவது ஜெயில் அதுவும் வந்து பண்றதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் இந்த இதுல வந்து இருக்கு. ஃபெசிலிட்டின்னு இல்ல, அஃபென்ஸ்க்கான பனிஷ்மென்ட். அடுத்து வந்து செக்ஷன் நம்பர் 24 ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் சீஸ் பண்றது. அஃபென்ஸ் லெவல் வந்து பொறுத்து ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்றதுக்கான கேட்டகரிய சொல்றது தான் இந்த செக்ஷன் நம்பர் 20. செக்ஷன் நம்பர் 21 அஃபென்சஸ் பை கம்பெனிஸ். அப்டின்னா என்னன்னா, கம்பெனினா என்னன்றது டெஃபினிஷன் அதுல குடுத்திருப்பாங்க இந்த செக்ஷன் கீழ. எனி இண்டிவிஜுவல் ஓனிங் அண்ட் எனி ஃபர்ம் அவங்க வந்து பிசினஸ் ரன் பண்றது தான் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கம்பெனி வந்து ஏதாவது இந்த ஆக்ட்ல இருந்து விலகி போயிட்டாங்க. இந்த ஆக்ட்ட ஃபாலோ பண்ணாம ஏதாவது ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு அஃபென்ஸ். அதுக்கு பனிஷ்மென்ட் குடுக்கிறது தான் இந்த செக்ஷன் 21 ஓட வேலை. நெக்ஸ்ட் செக்ஷன் 22 புரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த். இந்த அப்படி நம்ம வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ் போகும்போது, அது யாரையும் அஃபெக்ட் பண்ணாம யாரையும்னா, இந்த கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவ எந்த வகையிலயும் வந்து அஃபெக்ட் பண்ணாம நல்ல டெசிஷன எடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து பவர் டு கிவ் டைரக்ஷன் செக்ஷன் நம்பர் 23. அது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் குடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி எலாபரேட் பண்றது தான் செக்ஷன் நம்பர் 23. செக்ஷன் நம்பர் 24 எக்ஸம்ஷன்.
செக்ஷன் எக்ஸம்ஷன்னா அதாவது இவங்கெல்லாம் அதுல கிடையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. அது என்னன்னா, ஒரு பெர்சன் வந்து இப்போ ஒரு சீட வந்து சோயிங் பண்ணி இன்னொரு பெர்சனுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. ஃபார் சோயிங் பர்ப்பஸ். அந்த பெர்சனோட சோயிங் பர்ப்பஸ்க்காக குடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து அ இந்த சீட் ஆக்ட் கீழ வராது. அவங்க இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. இன்கேஸ் அவங்க அதையே வந்து செல் பண்ணாங்கன்னா, ஆனா இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும். சோயிங்க்கோ சோயிங்க்காக இன்னொரு பெர்சனுக்கு ஒரு பெர்சன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா, அது வந்து இந்த ஆக்ட்க்கு கீழ வராது. அடுத்து பவர் டூ மேக் ரூல்ஸ் 25. பவர் டூ மேக் ரூல்ஸ்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது இப்ப சீட் கமிட்டினா அவங்களோட ஃபங்ஷன்ஸ் என்ன? அவங்க என்னென்ன ரூல்ஸ் போடுவாங்க? இந்த குவாலிட்டி ஆஃப் த சீட இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அப்படிங்கிறத பத்தி டீல் பண்றதுதான் செக்ஷன் நம்பர் 25. நான் ரொம்ப வேகமா சொல்லிட்டேன். ஸோ ஓரளவுக்கு நான் ஸ்லோவா சொல்ல முயற்சி பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் ஒரு ஒரு சிலர் வந்து நோட்ஸ் எடுக்கலன்னா, இந்த வீடியோ குடுப்பாங்க இல்லையா? அவங்க வந்து அப்போ வந்து நீங்க அத பார்த்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து இப்ப இந்த செஷன் முடியிறப்ப, நான் வந்து உங்களுக்கு தேவையான அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ மட்டும் நான் சொல்றேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்டும் ரொம்ப எலாபரேட்டா பார்க்க வேணாம். ஆ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ இதுல இந்த 25 செக்ஷன்ஸும் வந்து நம்ம மெமரைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். நீங்க ஒரு ஸ்டோரி மாரி அந்த 25க்கும் ஒரு ஆர்டரான ஒரு ஸ்டோரிய மாரி நீங்க பண்ணிக்கலாம். அப்படி நீங்க பண்ணி மெமரைஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல நீங்க பண்ண வேண்டியது, நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ விட, நான் உங்களுக்கு அது வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னது தான். மத்தபடிக்கு நீங்க இந்த 25 செக்ஷன்ஸ நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இதுல செக்ஷன் நம்பர் 5, செக்ஷன் நம்பர் 8, அதுக்கப்புறம் வந்து இந்த ரிப்போர்ட் சீட் அனலிஸ்ட், சீட் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் நான் சீக்வென்ஸா அரேஞ்ச் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். மத்ததெல்லாம் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணியாவது நம்ம வந்து ஆ கரெக்ட்டா போட்டுற முடியும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். அடுத்து வந்து சீட் ரூல்ஸ் 1968. அதாவது சீட் ரூல்ஸ்ன்னா பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஏற்கனவே மேல பார்த்த சீட் ஆக்ட்டோட ஆ டெஃபனி அங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, அந்த சீட் ஆக்ட்ட எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் சீட் ரூல்ஸ். அங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சினா எப்படி இருக்கணும்? எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஃபங்ஷன்ஸ் என்ன? அதுல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி அந்த சீட வந்து சர்டிஃபிகேட் பண்ணணும். அப்படிங்கிறத பத்தியெல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்க தான் அத பத்தியான ஃபங்ஷன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சீட் சர்டிஃபிகேஷன் பண்ணா இத்தன நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன், ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் போகணும். செல்ஃப் பாலினேட்டர்னா எத்தன நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் போகணும். அப்புறம் அந்த இன்ஸ்பெக்ஷன் போய் அத எப்படி டெஸ்ட் பண்ணணும் சீட. அத பத்தி எல்லாம் அந்த சீட் ஆக்ட்ட எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது தான் சீட் ரூலோட வேல. அந்த மாரி பார்க்கும்போது இப்போ அடுத்து வந்துட்டு அ செ அ நான் சொன்னதே தான். சென்ட்ரல் சீட் டெஸ்டிங் லேபரேட்டரி, ஸ்டேட் சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சியோட ஃபங்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லும். அப்புறம் வந்து நம்ம லேபிளிங் வந்து கம்பல்சரின்னு அங்க வந்து சொல்லிட்டோம். லேபிளிங் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, லேபிள்ல வந்து என்னென்ன கன்டென்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இங்க வந்து டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. ஒரு லேபிள்னா நம்ம பார்த்திருப்போம். சீடு வாங்குன பாக்கெட் பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க அதுல. நம்ம வந்து எவ்ளோ வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் இருக்கணும். ஜெர்மினேஷன் பெர்சன்டேஜ் இவ்ளோ வரும். பிசிக்கல் பியூரிட்டி இவ்ளோன்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எழுதியிருப்பாங்க? அந்த பாக்கெட்டோட ஹோல் கன்டென்ட் எவ்வளோன்னு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இமேஜினேஷன் தான். கொஞ்சம் போரான டாபிக்னாலும் நம்ம இமேஜின் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்க பார்க்கணும். ஏன்னா இத நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. ஓகேங்களா? லேபிள்ல வந்து அப்புறம் நெட் கன்டென்ட் எவ்வளோன்னு எழுதியிருப்பாங்க. அதான் டோட்டலா அதுல எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அப்புறம் எந்த டேட்ல வந்து அத டெஸ்டிங் பண்ணி இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இன்னொன்னு வந்து அந்த சீடு வந்து ட்ரீட்டடான சீடா இல்லையா அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து அந்த சீட் ஆக்ட்ல வெறுமனே லேபிள் குடுக்கணும், லேபிள் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த லேபிள் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது இந்த சீட் ரூல்ஸ்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் யாராவது சீட் பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த சீட் பிசினஸ கேரி அவுட் பண்றதுக்கு என்னென்ன நெசசிட்டி திங்ஸ் தேவ, அவங்களோட ரெக்வயர்மென்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இதுல டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சீட் அனலிஸ்டும், சீட் இன்ஸ்பெக்டரோட குவாலிஃபிகேஷன், டியூட்டீஸ்
அவங்க என்னென்ன இது பண்ணணும், எந்த டைம்ல போணும், எதெல்லாம் பண்ணா வந்து அவங்க வந்து கரெக்ட்டா பண்றாங்க, அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இதுல வந்து ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அங்கேயே சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து இங்க வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன்டா சொல்லியிருப்பாங்க. டீட்டெயில். இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் சாம்பிளிங் எடுக்கும்போது என்னென்ன ப்ரொசீஜர் நான் சொன்னேன் இல்லையா? சாம்பிளிங் எடுக்கும்போது 2 பெர்சன்ஸ் வந்து கூட வச்சுக்கணும். ரை ம் நோட்டீஸ் எழுதி அந்த டீலருக்கும் இவங்களும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்காக குடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க அந்த செல்லிங்ல ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கவங்க எல்லா ரெக்கார்டும் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இல்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே ப்ராப்பரா இல்ல அப்படின்னா, நம்ம மெமோ குடுப்போம் இல்லையா? அதான் மெமோ குடுக்குறது. அது எல்லாமே வந்து எப்படி மெமோ குடுக்கணும்? அந்த மெமோ குடுத்தா எத்தன நாள்ல வந்து ரிட்டர்ன் ஃபார்மேட் வந்து நம்ம குடுக்கணும்? இல்ல நம்ம அப்பீல் பண்ணலாமா? அத பத்தி எல்லாம் டீல் பண்றது தான் இந்த சீட் ரூல்ஸோட ஆக்டிவிட்டீஸ். சீட் ரூல்ஸ் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? அதுல எத்தன பார்ட், எத்தன கிளாஸஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எலாபரேட்டா என்ன டீல் பண்ணியிருக்காங்க. இத நம்ம பார்த்துக்கணும். லேபிளிங் வந்து கம்பல்சரி அப்படிங்கிறத இங்க வந்து நோட் பண்ணிக்கணும். அவ்வளதான். நெக்ஸ்ட் வந்துட்டு சீட் கண்ட்ரோல் ஆர்டர் 1983 இதுல வந்து பார்த்தோம்னா 18 கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இதுல தான் நம்ம வந்து சீட வந்து ஒரு எசென்ஷியல் கமாடிட்டியா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பதானே நம்மளால வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ, அதனால வந்து சீட வந்து ஒரு எசென்ஷியல் கமாடிட்டில வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கும்போது, நம்ம வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஈஸியா இன்வால்வ் பண்ணலாம். ட்ரேடிங் டியூட்டீஸ் வச்சுக்கலாம். டியூட்டீஸ்னா வந்து டாக்ஸ் பே பண்றது, அந்த மாரி ரிலேட்டடுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சீட் கண்ட்ரோல் ஆர்டர். சீட் கண்ட்ரோல்னா, இப்ப வந்து நம்ம வந்து பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கோம்னா, அவங்க வந்து லைசென்ஸ் வாங்கணும். இந்த லைசென்ஸ் வந்து எத்தன இயர்க்கு வந்து ஆ வேலிடிட்டி அப்படின்னு கேட்டோம்னா, அ 9 இயர்ஸ்க்கு வந்து வேலிடிட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து திரும்பியும் வந்து ம் ரெனிவல் பண்ணணும். அப்புறம் வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்றதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து யார் குடுப்பாங்கன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட். இப்ப நம்ம இதுலருந்து சீட வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு தேவையான என்னென்ன கிரைட்டீரியாலாம் இருக்கணும் அப்டிங்கிறத வந்து கொண்டு வரது தான் இந்த சீட் கண்ட்ரோல் ஆர்டர் கீழ தான் அந்த மாரி இஷ்யூஸ் இதெல்லாம் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பொசிஷன் வந்து டிஸ்ப்ளே பண்றது. ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு. சீட் பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கவங்க சொல்றேன். அவங்க வந்து என்னென்ன பிசினஸ் வந்து அந்த என்னென்ன சீட்ஸ் வந்து எவ்ளோ ஸ்டாக் இருக்கு. நேத்து எவ்ளோ, இன்னைக்கு எவ்ளோ, டெய்லி வந்து அந்த ஸ்டாக் பொசிஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சீட் வாங்குறவங்க அ அ விக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு கேஷ் ஆர் கிரெடிட் மெமராண்டம் குடுப்பாங்க. அப்டின்னா என்னன்னா, அந்த வாங்குறவருக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோல் செல்லிங் பிரைஸ்ல இருந்து ஏதாவது வந்து அமௌண்ட் ரிடக்ஷன் பண்ணி குடுக்குறது. டிஸ்கவுண்ட்ன்னு இல்ல. அமௌண்ட்ட கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணி கம்பல்சரியா குடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இதோட மெயின் பாலிசி என்னன்னா, லைசென்ஸ் வந்து இருக்கணும். அப்பதானே வந்து அவங்க கரெக்ட்டா சீட் வந்து சேல் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்க முடியும். அதனால வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து லைசென்சிங் ஏஜென்சின்னு வந்து ஒண்ணு உருவாக்கியிருப்பாங்க. அந்த ஏஜென்சி தான் லைசென்ஸ் குடுக்கறது, அத பத்தி எல்லாம் வந்து நம்மளுக்கு டீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு லைசென்ஸ வந்து கேன்சல் பண்றது. இப்போ லைசென்ஸ் வாங்கும்போது ஏதாவது மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த ஏஜென்சில இருக்க மெம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, லைசென்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி குவாலிட்டியான சீட வந்து அவங்க வந்து சேல் பண்ணலன்னு தெரிஞ்சாலும், லைசென்ஸ வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இருந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட். ரெக்கார்ட்னா அதுதான் சொல்றேன். என்னென்ன எவ்ளோ பிரைஸ்ல, என்னென்ன அவைலபிள் சீட்ஸ் இருக்கு, எவ்ளோ பிரைஸ்ல அவைலபிள் அந்த மாரி எல்லாம் வந்து ரெக்கார்ட் வந்து மெயின்டெயின் பண்ணணும். ரெஜிஸ்டர் மெயின்டெயின் பண்ற மாரி தான். அப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸ நம்ம வந்து ஒரு மந்த்லி டைம்ல அதாவது ஒவ்வொரு மந்த்தும் 5த் டேல வந்து சப்மிட் பண்றாங்க. அந்த மாரி வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். அத வெரிஃபை பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து மேஜரா வந்து பார்த்தோம்னா, லைசென்சிங் ஏஜென்சி லைசென்ஸ் யாருக்கு தராங்க? அதுக்கப்புறம் வந்து அது உங்க ஸ்டாக் பொசிஷன் இருக்கணும். சீட் வந்து எசென்ஷியல் கமாடிட்டியா வந்து இதுல தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டர் பிளான்ட், ஃப்ரூட் அண்ட் சீட் ஆர்டர் 1989. பிளான்ட் என்ட்ரி
அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த ஃப்ரூட் அண்ட் சீட் ஆர்டர் 1989ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது 2003ல பிளான்ட் குவாரன்டைன் ஆர்டரா மாறியிருக்கும். இதோட மேஜர் ஆக்டிவிட்டி என்னன்னா, குவாரன்டைன் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறது. ஆம் வர இம்போர்ட் பண்ணக்கூடிய சீட்ஸோ, இல்ல ஃப்ரூட்ஸோ, இல்ல எந்த பிளான்டிங் மெட்டீரியல்ஸ்லயோ நம்மளுக்கு வந்து குவாரன்டைன் ஆக்டிவிட்டீஸ் ஃபாரின் வீட்ஸு, அப்புறம் வந்து இன்செக்ட்ஸ், பேத்தஜன்ஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு இங்க பரவிறக்கூடாதுங்கிறதுக்காக பண்றது தான குவாரன்டைன் செக்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த இத வந்து ஃபெசிலிட்டி வந்து குடுக்குறது தான் இந்த ஆர்டரோட வேல. அப்ப நம்ம இம்போர்ட் பண்ற சீட்ல வந்து அந்த அத்தாரிட்டி வந்து டெஸ்ட் பண்ணி, அந்த பிளான்ட் அட்வைசரி ஆஃபீசர் வந்து என்ன குடுத்துருவாருன்னா, இந்த சீட்ல வந்து எந்த இதுவும் இல்ல அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இம்போர்ட் பண்ண சீட வந்து நம்மளால இங்க வந்து உள்ளுக்குள்ளார ப்ரொசீட் பண்ணுவாங்க. அமெண்ட்மென்ட்ஸ் வந்து இதுல பண்ணியிருக்காங்க 3 டைமு. 1990 அமெண்ட்மென்ட்ஸ்னா என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆர்டர் ஒரு ஏதாவது ஒரு ஆர்டர்ல வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இத விட இத பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறப்ப பண்ணது தான் அமெண்ட்மென்ட்ஸ். அந்த சேஞ்சஸ் பண்ண இயர் வந்து 1998, 2000, 2001ல வந்து பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாரி 2003ல இது பிளான்ட் குவாரன்டைன் ஆர்டரா மாறியிருக்கும். இந்த பிளான்ட் குவாரன்டைன் ஆர்டர் அப்டின்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வர அந்த பேக்கேஜிங்க வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, விஷுவல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சீட் டெஸ்டிங்க்கு வந்து குடுப்பாங்க. டெஸ்டிங் பண்ணி அதுல ஏதாவது பேத்தஜன் இருக்கா? இல்ல இன்செக்ட்ஸ் இருக்கா? இல்ல வீட் ஸ்பீஷிஸ் ஏதாவது இருக்குதா? அப்டின்னு சொல்லி எக்ஸாமைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா, அத வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ண அலோவ் பண்ணிடுவாங்க. இருந்துச்சு அப்படின்னா, ஃபியூமிகேஷன்க்கு கொண்டு போவாங்க. ஃபியூமிகேஷன் பண்ணா நம்மளுக்கு தெரியும். இன்செக்ட் அண்ட் பேத்தஜன்ஸ் எல்லாமே வந்து செத்துரும். அந்த ஃபியூமிகேஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு போயிட்டு, இவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகே. இந்த ஃபியூமிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அத வந்து டெஸ்டிங் எடுத்து பார்த்தாங்கன்னா, ஆ இதுல வந்து குவாலிட்டீஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நான் ஓகே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சப்ளை செயின்க்கு அனுப்பிடுவாங்க. இல்ல அப்படின்னா, அத வந்து திரும்பியும் டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. அந்த பியூமிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமும். வந்த எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து பேத்தஜன்ஸ் இருந்தா டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம் இல்ல. அத வந்து குவாரன்டைன் பண்ணி பியூமிகேஷன் ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. அத எலிமினேட் பண்ண முடிஞ்சா எலிமினேட் பண்ணிட்டு, அந்த பேத்தஜன்ஸையும் இது எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்ளை செயின்க்கு அனுப்புவாங்க. அடுத்து வந்து இதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் ஆஃப் சாயில், மாஸ் அதாவது இதுல என்னென்னலாம் வந்து அந்த போஸ்ட் குவாரன்டைன்ல வந்து பண்றாங்க. குவாரன்டைன் செக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சப்ளை செயின்க்கு அனுப்புறாங்கன்ற மெட்டீரியல்ஸ்லாம் இங்க குடுத்துருக்கேன். சாயில், மாஸ், ஜெர்ம் பிளாசம், ஜிஎம்போஸ், அப்புறம் வந்து ஃபார் ரிசர்ச், இன்செக்ட், மைக்ரோபியல் கல்ச்சர்ஸ் இது எல்லாமே வந்து இவங்க வந்து குவாரன்டைன் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. இப்ப ஒரு வேள குவாரன்டைன் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து ஏதாவது கமாடிட்டீஸ்ல வீடோட அட்மிக்சர்ஸ் இருக்கு. இல்ல வந்து இன்செக்ட்டோட அ ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமா இருக்கு அப்டின்னா, அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ ட்ரீட் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா? அது மாரி ட்ரீட் பண்ணி, அ அதுலயும் க்யூர் ஆகலைன்னா, அத வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சப்ளை செயின்க்கு அனுப்ப மாட்டாங்க. அதுதான் ப்ராஹிபிட்ஸ். அடுத்து வந்து இப்ப நம்ம ஏதாவது ஜெர்ம் பிளாசம் மெட்டீரியல்ஸ வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்டின்னா, அந்த ஜெர்ம் பிளாசம் மெட்டீரியல்ஸ வந்து என்பிபிஜிஆர் வந்து பெர்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த என்பிபிஜிஆர் நியூ டெல்லி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நியூ டெல்லில வந்து அந்த பிளான்ட் புரொடெக்ஷன் அட்வைசர் ஒரு சர்டிபிகேட் குடுத்து அனுப்புவாரு. அப்புறம் தான் அது வந்து சீட் சப்ளை செயின்க்கு பண்ணுவாங்க. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அனுப்புறது தான் சப்ளை செயின் ஓகேங்களா? அந்த மாரி பண்றது தான் இந்த பிளான்ட், ஃப்ரூட் அண்ட் சீட் ஆர்டர். நெக்ஸ்ட் நியூ பாலிசி ஆஃப் சீட் டெவலப்மென்ட் 1988 இது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து எந்த டேட்ன்னு பார்த்துக்கோங்க. அக்டோபர் 1, 1988 இது வந்து ஓஜிஎல்னா என்னன்னா, ஓப்பன் ஜெனரல் லைசென்ஸ். அதாவது இந்த சில மெட்டீரியல்ஸ்க்கு வந்து லைசென்ஸ் இல்லாமயே இம்போர்ட்டோ, எக்ஸ்போர்ட்டோ நம்ம வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஓஜிஎல் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓப்பன் ஜெனரல் லைசென்ஸ். அந்த அந்த மாரி குடுத்திருக்க ஐட்டம்ஸ வந்து நம்ம ஒரு லைசென்ஸ் இல்லாமயே வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ணிக்கலாம். அந்த மாரியான ஐட்டம்ஸ் என்னென்னன்னு பார்த்தோம்னா, சீட்ஸ் ஆஃப் ஆயில் சீட் கிராப், பல்சஸ், கோர்ஸ் கிரெயின், வெஜிடபிள், ஃப்ளவர்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், டியூபர்ஸ், பல்ப்ஸ், கட்டிங்ஸ் அண்ட் சாப்லிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ். நான் சொன்ன மாரி வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேட்டடும் நம்ம வந்து சீட் மெட்டீரியலா தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால வந்து இது எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் பண்றதுக்கான ஒரு அத்தாரிட்டிய குடுக்குறது. இந்த பாலிசி மூலியமா தான் வந்துச்சு.
அப்புறம் இம்போர்ட் டியூட்டில 15% ரிடக்ஷன் குடுத்திருக்காங்க. இம்போர்ட் டியூட்டினா என்னன்னா, நம்ம வந்து ஒரு மெட்டீரியல வந்து இம்போர்ட் பண்றோம் அப்டின்னா, அங்க வந்து டாக்ஸ் போடுவாங்கல்ல, இம்போர்ட் டாக்ஸ். அததான் இம்போர்ட் டியூட்டின்னு சொல்றோம். அந்த டாக்ஸ்லருந்து 15% வந்து ரிடக்ஷன் வந்து குடுக்கறது. அடுத்து வந்து எஃபெக்டிவ் இம்ப்ளிமென்டேஷன், குவாரன்டைன் அண்ட் போஸ்ட் என்ட்ரி குவாரன்டைன். நான் சொன்ன ஆக்டிவிட்டீஸ எப்படி வந்து ஈஸியா கேரி அவுட் பண்ணலாம்? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கண்டெய்னர் வந்துச்சுன்னா, விசுவல் எக்ஸாமினேஷன், அப்புறம் சீட் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபியூமிகேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் ஆகி வருதா? அப்படின்னு பார்க்கறது தான் இந்த நியூ பாலிசியோட வேலை. அதுக்கப்புறம் டொமஸ்டிக் லெவல் இண்டஸ்ட்ரிய வந்து என்கரேஜ் பண்றது. ரூரல் ஏரியாஸ்ல தேவையான ஃபெசிலிட்டி கிடைக்காது. அதனால தானே அங்க இண்டஸ்ட்ரீஸ்லாம் கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க மெஷினரி வாங்குறதுக்கு தேவையான இன்சென்டிவ்ஸ் குடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான அமௌண்ட்ட அ இன்சென்டிவா குடுக்குறது. இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டீல் பண்றது தான் இந்த இன்சென்டிவ்ஸ் குடுக்குறது. இதெல்லாம் அப்ப அ அதே மாதிரி குவாலிட்டியான சீட்ஸ தான் நம்ம இம்போர்ட் பண்றோமான்னு பார்க்குறது தான் இதோட மேஜர் வேலை. எல்லாமே குவாலிட்டியான சீட்ஸ வந்து நம்ம இம்போர்ட்டோ, எக்ஸ்போர்ட்டோ இல்ல ப்ரொடியூஸ் பண்றதோ அததான் மெயின் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து பிளான் குவாரண்டைன் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு இல்லையா? அத வந்து மாடர்னைஸ்டா இப்ப வந்து ரொம்ப டைம் எடுக்காம, டைம் வந்து சீக்கிரமா அனலைஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி. இப்ப ரொம்ப நாள் எடுக்காம, எப்படி வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ சீக்கிரமா பண்ணலாம், அப்படிங்கிறத நியூவா வந்து ஏதாவது ஃபவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அததான் வந்து இந்த நியூ பாலிசி ஆஃப் சீட் டெவலப்மென்ட்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிபிவி அண்ட் எஃப்ஆர் 2001 ஆக்ட். இது என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் ஆக்ட் 2001. நம்ம ஏற்கனவே இதை ஒண்ணு பார்த்திருக்கோம் இல்லையா? ஆர்கனைசேஷன்ல அத்தாரிட்டின்னு ஒண்ணு பார்த்தோம். அந்த அத்தாரிட்டி இந்த ஆக்ட் கீழ தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட மேஜர் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னா, பிளான்ட் வெரைட்டிஸ வந்துட்டு புரொடெக்ட் பண்ணணும். ஆம், ஏதாவது புதுசா ஒரு வெரைட்டிஸ வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, அந்த யார் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டிய குடுக்கறது. எதுக்கான அத்தாரிட்டிய வந்து குடுக்கறதுனாலும், ஆம், இப்ப அந்த பிரீடர் வந்து புது வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னா, அந்த பிரீடர் தான் வந்து அந்த வெரைட்டிக்கு அத்தாரிட்டி அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பிபிவி அண்ட் எஃப்ஆர் ஆக்ட். இதுல வந்து சூய் ஜெனரிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, எந்த வெரைட்டிய வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்து இப்போ ஒரு வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, அந்த வெரைட்டியோட கேரக்டரிஸ்டிக் வந்து நியூ ஒன்னா இருக்கணும். அதாவது யூனிக். ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆன வெரைட்டிய விட இதுல வந்து புதுசான ஒரு கேரக்டரிஸ்டிக் இருந்தா தான் அத வந்து புரொடெக்டட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த சூய் ஜெனரிஸ் சிஸ்டம். அதோட டெர்மினாலஜி வந்து அப்படி சொல்றாங்க. அதுக்கு மீனிங் என்னன்றத பார்த்துக்கோங்க. ஓன் கைண்ட் ஆர் யூனிக் இன் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நியூ வெரைட்டிஸ டெவலப் பண்றதுக்கு ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்றாங்க. அப்புறம் வந்து சீட் இண்டஸ்ட்ரீஸ வந்து டெவலப் பண்றதுக்கு தேவையான இன்சென்டிவ்ஸ் குடுக்குறாங்க. அதே சமயம் அப்பதானே வந்து நெறைய குவாலிட்டியான சீடையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இதோட மெயின் மோட்டிவ். அப்புறம் இதுல மேஜர் என்னன்னா, ஃபார்மரையும் வந்து ஒரு பிரீடரா கன்வெர்ட் பண்றாங்க. அதாவது ஃபார்மருக்கும் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ வந்து தூண்டிவிட்டு அவங்களும் ஏதாவது புதுசான ஒரு வெரைட்டிய இது பண்றதுக்கு தேவையான ஃபெசிலிட்டீஸ இவங்க பண்ணி தர்றது தான் இந்த பிபிவி அண்ட் எஃப்ஆர். இத கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். நம்ம எப்படி சீட் ஆக்ட் பார்த்தோமோ, அது மாரி வந்து பிபிவி அண்ட் எஃப்ஆரும் வந்து நம்ம க கொஞ்சம் எலாபரேட்டா நீங்க பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ம் சீட் ஆக்ட்ல இப்ப இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு படிக்கிறோம்னா, அதுல இந்த இதுல கொஸ்டின் கேட்கலைன்னா, அடுத்து இந்த டாபிக்ல தான்டா கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாரி சீட் லெஜிஸ்லேஷன்ல சீட் ஆக்ட்ல கேட்கலன்னா, அடுத்து பிபிவி அண்ட் எஃப்ஆர்ஏல கேட்பாங்க. போன டைம் வந்து ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தீங்க. யுபிஓவில இந்தியா மெம்பரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா மெம்பர் கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த யுபிஓவி வந்து இந்த பிபிவி, எஃப்ஆர்ஏ என்ன செய்யுதோ, அதே ஆக்டிவிட்டிய இன்டர்நேஷனல் லெவல்ல செய்யறது. இந்தியாவுக்கு பிபிவி, எஃப்ஆர்ஏ. போன டைம் நான் ராங்கா சொல்லியிருந்தேன்னு நெனைக்கிறேன். அவங்க யார் டவுட் கேட்டீங்களோ, அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன வெரைட்டீஸ் வந்து இதுல புரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்மர் வெரைட்டி, எக்ஸ்டென்ட் வெரைட்டி, அப்புறம் வந்து எசென்ஷியலி டிரைவ்ட் வெரைட்டி. இது 3க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்மர் வெரைட்டி அப்படின்னா, ஃபார்மர் வந்து ட்ரெடிஷனலா பிராக்டிஸ் பண்றது. இது வந்து என்ன சொல்றது? லேண்ட் ரேசஸ் அந்த மாதிரி வைல்ட் ரிலேட்டிவ் டைப்ஸ் இதெல்லாமே வந்து ஃபார்மர் வெரைட்டி அப்படின்னு சொல்றோம். இது வந்து இப்போ நோட்டிபிகேஷன்ல வந்திருக்காது. ஆனா லேண்ட் ரேசஸ் அந்த வெரைட்டிஸ் எல்லாம் அவங்க கல்டிவேட் பண்ணாங்கன்னா, அத புரொடெக்ட் பண்றது. அடுத்து எக்ஸ்டென்ட் வெரைட்டி. எக்ஸ்டென்ட் வெரைட்டினா எனி வெரைட்டி
விச் இஸ் இன் பப்ளிக் டொமைன். இப்ப நம்ம ரீசென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே எக்ஸ்டென்ட் வெரைட்டீஸ் கீழ தான் வரும். எந்தெந்த வெரைட்டீஸ் எல்லாம் வந்து நம்ம இப்ப கல்டிவேட் பண்றோம், புதுசா வந்திருக்க வெரைட்டில, அது எல்லாமே எக்ஸ்டென்ட் வெரைட்டி. எசென்ஷியலி டிரைவ்ட் வெரைட்டினா, ஆல்ரெடி நம்ம சப்ளை செயின்ல இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டில இருந்து புதுசா ஒரு வெரைட்டிய வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அந் ஆனா டிரைவ் பண்ண வெரைட்டிக்கும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வெரைட்டிக்கும் ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்காவது டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்பதான் அது எசென்ஷியலி டிரைவ்ட் வெரைட்டி. ஓகேங்களா? அந்த மாரி கொண்டு வர்றது. ஃபார்மர் வெரைட்டினா வைல்ட் ரைசஸ் அந்த மாதிரி வெரைட்டீஸ புரொடெக்ட் பண்றது. எக்ஸ்டென்ட் வெரைட்டினா, இப்போ நம்ம சப்ளை செயின்ல இருக்கக்கூடிய சீட்ஸ வந்து வெரைட்டீஸ வந்து புரொடெக்ட் பண்றது. எசென்ஷியலி டிரைவ்டுனா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன வெரைட்டில இருந்து ஒரு புது வெரைட்டிய டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா, அத புரொடெக்ட் பண்றது. இந்த 3 டைப் ஆஃப் கேட்டகரியா அத பிரிச்சுருவாங்க. நெக்ஸ்ட் இதுல புரொடெக்ட் பண்ணணும்னா என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து நாவல்டி, அடுத்து டிஸ்டிங்க்ட், யூனிஃபார்மிட்டி, ஸ்டெபிலிட்டி. இதோட 4ஓட நம்மளோட கேரக்டர்ஸும் நான் சொல்லிட்டேன். சோ இந்த 4 இதுவும் இருந்தா தான் சொல்லுவாங்க. நாவல்டினா நியூனஸ், டிஸ்டிங்க்ட்னா ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து டிஃபரன்ஸா இருக்கணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன வெரைட்டீஸ்ல இருந்து. யூனிஃபார்மிட்டினா இந்த பிரீடர்ஸ் சொன்ன கேரக்டர்ஸ் வந்து எல்லா பிளான்ட்ஸ்லயும் யூனிஃபார்மா இருக்கணும். அதாவது ஃப்ளாரிங் இத்தன நாள்னா, ஃப்ளாரிங் இத்தன நாள்ல எல்லா பிளான்ட்ல நம்ம குரோ பண்ணியிருக்க எல்லா பிளான்ட்லயும் யூனிஃபார்மிட்டியா இருக்கணும். ஸ்டெபிலிட்டினா, அவரு இப்ப ஏதாவது ஒரு கேரக்டர வந்து அவரு பண்ணியிருப்பாரு. இப்ப ட்ரவுட் டாலரன்ஸ் அப்டின்னா, அது வந்து எத்தன ஜெனரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராபகேட் பண்ணாலும் அந்த கேரக்டரிஸ்டிக்க வந்து மிஸ் ஆகாம இருக்கணும் அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எவ்ளோ டியூரேஷன் பாத்துக்கோங்க. ட்ரீஸ் அண்ட் வைன்ஸ்னா 18 இயர்ஸ் பண்றாங்க. எக்ஸ்டென்ட் வெரைட்டினா 15 இயர்ஸ் பண்றாங்க. அதர் கேஸஸ்னா 15 இயர்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து வேலிடிட்டி பீரியட். அது என்ன மேம் 18 இயர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் 9 இயர்ஸ்ன்னு குடுத்திருக்கீங்க அப்டின்னா, 9 இயர்ஸ் வரைக்கும் புரொடெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து ரெனியூ பண்ணிக்கிறது. 18 இயர்ஸ் தான் மொத்தமா. ஃபர்ஸ்ட் 9 இயர்ஸ்க்கு வந்து ஒரு பேமெண்ட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வேலிடிட்டி பீரியட வந்து நம்ம 9 இயர்ஸ்க்கு அப்புறம் அத வந்து ரெனியூவல் பண்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல வந்து இந்த 3 ரைட்ட பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. பிரீடர்ஸ் ரைட், ரிசர்ச்சர்ஸ் ரைட், ஃபார்மர்ஸ் ரைட். பிரீடர்ஸ் ரைட்னா என்னன்னா, பிரீடர்ஸ் மட்டும் தான் அவங்க கண்டுபிடிச்ச வெரைட்டிக்கு ரெஸ்பான்சிபிள். அவங்க தான் ப்ராடியூஸர் செல் பண்ணலாம். எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா அந்த பிரீடரோட ரெஸ்பான்சிபிள். பேட்டன்ட் ரைட் மாதிரி. ரிசர்ச்சர்னா இப்ப ஆல்ரெடி புரொடெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெரைட்டிய நம்ம ரிசர்ச் பர்ப்பஸ்க்காக வாங்குறோம் அப்படின்னா, அந்த ரிசர்ச்சர் மட்டும் தான் அதுல வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது நியூ வெரைட்டீஸ மட்டும் தான் டெவலப் பண்ணணும். அவங்க வந்து எந்த ஒரு செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாரி எல்லாம் வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆக முடியாது. அதுதான் ரிசர்ச்சர்ஸ் ரைட். ஃபார்மர் ரைட்னா ஆல்ரெடி புரொடெக்ட் பண்ண வெரைட்டிய ஃபார்மர் வந்து சோயிங் பர்ப்பஸ்க்காகவோ அத வந்து வச்சுக்கலாம். ஆனா வந்து அந்த இந்த ஃபார்மர்ல வந்து ஃபார்மர்ஸ் ரைட் எதுக்குன்னா, அவங்களுக்கு வந்து தெரியாத நாலேட்ஜபிள்லாம் வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி, புது வெரைட்டீஸா அவங்கள வந்து டெவலப் பண்றதுக்கு தூண்டுறது. ஓகேங்களா? அதுக்காக தான். இப்ப வந்து யார் வந்து அந்த நியூ வெரைட்டிய கண்டுபிடிக்கிறாங்களோ, அந்த நியூ வெரைட்டி அந்த ஃபார்மரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இப்ப எப்படி நம்ம பிரீடர்ஸ்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரைட் குடுத்தோமோ, அது மாரி வந்து ஃபார்மர்ஸ்க்கும் வந்து குடுத்துருவாங்க. இதுதான் இதோட மேஜர் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் சீட் பாலிசி 2002. இதுல வந்து ரொம்ப மேஜரான இதெல்லாம் இல்ல. இதுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் எதுவும் இல்ல. என்ன எதுவும் இல்ல மீன்ஸ் ம் நம்ம கரெக்ட்டா வந்து இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிரைவேட் செக்டார வந்து அ எல்லா இதுலயும் வந்து டெவலப் பண்றதுக்காக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதோ, அத என்கரேஜ் பண்றது தான் இந்த நேஷனல் சீட் பாலிசியோட மெயின் எய்ம். ஓகேங்களா? அப்புறம் வந்து குவாலிட்டி சீட்ஸ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எந்தெந்த அத்தாரிட்டி வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, அந்த அத்தாரிட்டிக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க எப்படி ஃபங்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாரி சீட் வில்லேஜ் கான்செப்ட்ன்னு ஒண்ணு பார்த்திருப்போம். அத வந்து ஹையர் லெவல்ல பண்ணுவாங்க. நம்ம அதோட அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த அந்த ஸ்கீம வந்து ப்ரமோட் பண்றது. அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் சீட் பேங்க். சீட் பேங்க்ஸ்னா நம்மளுக்கு தெரியும். ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அந்த சீட்ஸ வந்து ஆல்ரெடி இப்ப எக்ஸிஸ்ட் ஆனா கூட அந்த வெரைட்டிய வந்து நம்ம சீட் ஸ்டோர் பேங்க்ல இருக்கும். அத நம்ம வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா? அந்த மாதிரி. அடுத்து நேஷனல் சீட் போர்ட எஸ்டாப்ளிஷ் பண்றது. நேஷனல் சீட் ரிசர்ச் அண்ட் ட்ரெய்னிங் சென்டர். இது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு பிரீஃபா அதோட எந்த இயர், எங்க இருக்கு, அதோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்றேன்.
அடுத்து வந்து டெவலப்மென்ட் ஆஃப் நேஷனல் சீட் கிரிட். சீட் கிரிட்னா என்னென்ன நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல்ல என்னென்ன சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட அவைலபிலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் மாரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இதுல சொல்லியிருப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து எந்த சீட் வந்து பற்றாக்குறையா இருக்கு, எது வந்து நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி டெவலப் பண்ணது தான் இந்த நேஷனல் சீட் கிரிட். அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆன் சீட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ். நேஷனல் ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்றது. 2மே அதேதான். ஒவ்வொரு சீட் கிரிட்னா அந்த டேட்டா பேஸ்ல போட்டு வச்சுக்கிறது தான் சீட் கிரிட். ரெஜிஸ்டர்னா நம்ம டாக்குமெண்ட் மாரி எழுதி வச்சுக்கிறது. அடுத்து வந்து ஜீன் ஃபண்ட் வந்து குடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்மளோட மேஜர் ஆக்டிவிட்டீஸ் இன் நேஷனல் சீட் பாலிசி 2002. அடுத்து சீட் பில் 2004. சீட் ஆக்ட்ல நெறைய வந்து விட்டுருக்கும். நெறைய என்ன சொல்றது? நெறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணாம இருந்திருப்பாங்க. அந்த இன்க்ளூஷன்லாம் பண்ணி புதுசா கொண்டு வந்தது தான் சீட் பில் 2004. இது இன்னும் ப்ரொசீடிங்ஸ்லயே தான் இருக்கு. சீட் பில் 2004 வந்து என்னென்ன பண்ணா எல்லா கைண்ட்ஸ் அண்ட் வெரைட்டீஸ்க்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுது. இத பத்தி அங்க சீட் ஆக்ட்ல எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாரி ஃபார்மர்ஸ் ரைட்க்கு வந்து தேவையான ப்ரொவிஷன் குடுக்குறது. இப்ப ஃபார்மர்ஸ் வந்து ஏதாவது ஒரு வெரைட்டிய வந்து அவங்க யூஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிபிவி, எஃப்ஆர்ஏ எது சொல்றதோ அது மாதிரி இங்க வந்து குடுக்குறது. அடுத்து காம்பன்சேஷன் டூ ஃபார்மர்ஸ். அவங்களோட இது வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த ஃபார்மர்ஸ்க்கு தேவையான காம்பன்சேஷன் ஆக்டிவிட்டீஸ இது பண்றது. இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கிராப் ஃபெயிலியர்னா அதுக்கு தேவையான காம்பன்சேஷன் வந்து குடுக்குறது. அப்புறம் வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பை அக்ரிடேட்டட் ஏஜென்சிஸ். நெக்ஸ்ட் சீட் ப்ரொடியூசர்ஸும் ப்ராசஸிங் யூனிட்லாம் இருக்கும் இல்லையா? ப்ராசஸிங்னா சீ சீட் ப்ராசஸிங் யூனிட். அந்த யூனிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இத பத்தி அங்க சீட் ஆக்ட்ல எதுவுமே நம்மளுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்து ஜிஎம்ஓ ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்க்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் சீட் அனலைஸ், சீட் டெஸ்டிங்லாம் அங்கேயும் இருக்கும். இங்க வந்து நியூ மெத்தடாலஜிஸ்லாம் ஏதாவது இருந்தா அத இம்ப்ளிமெண்ட் பண்றது. அப்புறம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் சீட்ஸ் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல். அங்க வெறும் சீட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து இந்த வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேட்டட் மெட்டீரியல்ஸ் அந்த மாரி கிராஃப்டிங், லேயரிங் அதெல்லாம் எப்படி வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்னென்ன மாரியான கிரைட்டீரியாஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து அஃபென்சஸ் அண்ட் பனிஷ்மென்ட். அங்கேயும் அதேதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இப்ப வந்து அங்க இப்ப வந்து நான் ஃபைன்ன்னு சொன்னேன் இல்லையா? அங்க வந்து ஃபைன் இல்லாம இங்க வந்து பிரிசன்மென்ட் போட்டிருப்பாங்க. அந்த மாரி டைரக்ட்டா எடுத்தோனே பிரிசன்மென்ட். அந்த மாரி வந்து கொஞ்சம் சேஞ்சஸ். கொஞ்சம் வந்து என்ன சொல்றது? ஆம் கொஞ்சம் ஏற்கனவே இருந்தத விட இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான பனிஷ்மென்ட்ஸ் வந்து குடுக்குற மாதிரி. அ அப்போ வேற ஏதாவது கிரியேட் பண்ணா அது அஃபென்ஸ் கிடையாதுன்னு இருந்தத, இப்போ அஃபென்ஸா மாத்திருப்பாங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து சீட் பில்ல வந்து படிச்சா போதும். நெக்ஸ்ட் வந்து சில இது வந்து குடுத்திருக்கேன் நானு. பேட்டன்ட் ஆக்ட் 1970. பேட்டன்ட்னா வந்து நம்ம ஏதாவது புதுசா ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து நம்மளோட இதான். இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றேன்னா, அது என்னோட பேட்டன்ட். நம்மளுக்கு தெரியும் பேட்டன்ட்னா என்னன்னு. அத வந்து நான் மட்டும் தான் என்ன செல் பண்ணிக்கலாம், ப்ராடியூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பேட்டன்ட் ஆக்ட் 1970. இதுல வந்து ரொம்ப டீட்டெயில்டா படிக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த அந்த பேட்டன்ட் ஆக்ட் எந்த இயர் கொண்டு வந்தாங்க, அது மட்டும் படிச்சா போதும். அடுத்து பேக்கேஜிங் கமாடிட்டீஸ் ஆர்டர் 1975. நம்ம பேக் பண்ற கண்டெய்னர் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சீட்ஸ் எப்படி அந்த சீடோ அதுல லேபிளிங் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுல இருக்கணும்? அத பத்தி டீல் பண்றது தான் இந்த பேக்கேஜிங் கமாடிட்டீஸ் ஆர்டர் 1975. அடுத்து லேண்ட் சீலிங் ஆக்ட் 1976. அதாவது அர்பன் ஏரியாஸ்ல இருக்க லேண்ட வந்துட்டு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அதுல வந்து ஒரே காமனான ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ண வைக்கிறது தான் லேண்ட் சீலிங் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க 1976. இதுல வந்துட்டு மேஜரா இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவை கிடையாது. நம்மளோட இயர் என்ன, அந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் 3 இதுக்கு நான் சொல்லிட்டேன். மிச்சம் இருக்க 4ம் ஈஸி தான். இதுல ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஆக்ட் அது 4ம் என்னென்னன்னு கண்டுபிடிச்சு உங்க நோட்ல எழுதிக்கோங்க. அது ஒரு எதையுமே வந்து எல்லாருமே சொல்றதையே கேட்டுட்டே இருந்தா, அத மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். மென்டாலிட்டி எனக்குமே அப்படிதான். யாராவது சொல்றத கேட்டா, ஓகே இதோட முடிஞ்சுச்சு அப்படின்னு நெனச்சுக்குவோம். சோ இந்த 4லயும் என்னென்ன சொல்லியிருக்காங்க,
இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சீடுன்லாம் கிடையாது. வேற என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. உங்க ஜிஎஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்லாம் நீங்களே இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்க கூகுள் பண்ணா வராத விஷயமே கிடையாது. ஸோ அதனால நீங்க அத பார்த்து இந்த 4யும் எழுதிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த 4 இதுவும் பத்தி இருந்துச்சுன்னா. ஓகே. இப்ப கிளாஸ் செஷன் முடிஞ்சிருச்சு. எனி டவுட்? டவுட் எதுவும் இல்லையா? ஓகே. இதுல நான் இம்பார்ட்டன்ட்டா படிக்க வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இன்னொருக்கா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. சீட் ஆக்ட்ட பத்தி படிச்சுக்கோங்க. சீட் ரூல்ஸ் வந்து எல்லாத்தோட இயர் வந்து நம்மளுக்கு முக்கியமானது. இப்போ ஷார்ட்கட் சொன்னா நெறைய பேத்துக்கு புடிக்கும், புடிக்காம இருக்கலாம். சோ, அதனால நீங்களே ஒரு ஷார்ட்கட்ஸ் போட்டுக்கோங்க. ஷார்ட்கட் வச்சு படிக்கிறவங்க. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் சொன்ன மாரி டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நோட் எடுத்து என்னென்ன இயர் வருதோ, அந்த இயர் எல்லாம் வந்து நீங்க டேபிளர் காலம் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் எந்திரிச்சோனே, அத ஒரு 10 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க போதுமானது. என் சப்ஜெக்ட்ன்னு சொல்லல. நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நார்மலா சொல்றேன். அந்த ஒரு 10 விஷயத்த நீங்க ஒரு தினமும் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, எப்படினாலும் நமக்கு ஞாபகம் வந்துரும். எப்படி ஒரு ஃபோன் நம்பர் நம்ம தினமும் பண்ணிட்டே இருந்தா, அத பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அந்த நம்பர் நம்மளுக்கு மறக்காது இல்லையா? அந்த மாதிரி நீங்க அந்த எப் ஸ்டோரபிலிட்டி எல்லாத்துக்குமே ஒரே கேப்பபிலிட்டி இருக்கும். ஆனா வந்து படிக்கிற மெத்தடாலஜி வேற வேற மாதிரி இருந்தா தான், அவங்களால அத ஸ்டோர் பண்ணிக்க முடியும்னு இருக்கும். ஸோ இந்த மாரியும் பண்ணலாம். போன செஷன்ல வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த மாரி வந்து பண்றதுக்கு. ம். எப்படி மேம் இந்த இயர்லாம் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கிறது பெஸ்ட் மெத்தட். ஷார்ட்கட்ஸ் இல்ல மேம் ஷார்ட்கட்க்கே நான் ஷார்ட்கட் வைக்கணும்னு இருக்கவங்கலாம் இருக்காங்க. நான்லாம் அந்த மாரி கேட்டகரி. அதனால அப்படி இருக்கவங்க அதெல்லாம் வச்சீங்கன்னா ரொம்ப சிரமம். சோ நோட் எடுத்து எழுதிக்கோங்க. நோட் எடுத்து எழுதி எல்லா இதுலயுமே இருக்க இயர்ஸ் என்ன ஒரு ஒரு நோட் வந்துருமா, அந்த நோட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எழுதி படிங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஈஸியா மெமரைஸ் ஆயிடலாம். தினமும் பார்த்துட்டே இருக்க வேர்ட் தான். நம்ம ஆப்ஷன்ஸ் தராங்க. ஆப்ஷன்ஸ்ல பார்த்தா ஞாபகம் வராதா? அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட படிங்க. வேற என்ன? வேற போன செஷன்ல கேட்டதெல்லாம் நான் ஆன்ஸர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த செஷன வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். இல்ல அப்படின்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குட்டி ஒரு அட்வைஸ். இப்ப வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு தான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பழக்கம். எப்பயுமே வந்து ஒரு ஏர்லி மார்னிங்ல எந்திரிச்சு படிக்கிற வழக்கத்த வச்சுக்கோங்க. லேட் நைட்ல படிக்கிறத விட ஏர்லி மார்னிங்ல படிக்கிறது நல்ல பழக்கம். ஸோ அத வந்து நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஓகே. தேங்க் யூ.